பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பழனி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. பழனி கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளை புகையிலை, குட்கா மற்றும் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக அறிவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், பழனி கோவிலில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் புகையிலை, குட்கா மற்றும் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக அறிவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். பழனி கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது. இனிவரும் காலங்களில் கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் எவ்வித ஆக்கிரமிப்புகள் இல்லாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் பார்த்தோம் என்றால், இந்த வழக்கில் அவர் குறிப்பிடப்பட்டிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோவிலுக்கு வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில் கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளன. ஆக்கிரமிப்புகள் காரணமாக பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. ஆக்கிரமிப்பு அகற்றுவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றாததால் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது. சுமார் 30 ஆண்டுகளாக கோவில் இடங்களை 160 கடைகள் ஆக்கிரமித்துள்ளனர். ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ள இடங்களை மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருக்க 24 மணி நேரமும் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கிரிவல பாதையில் தற்காலிகமாக ஆக்கிரமிப்பு செய்யாத அளவிற்கு சாலைகளில் தடுப்புகள் அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். கோவில் தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. மேலும் வருவாய்த்துறையினர் கிரிவல பாதையில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் சிலர் பட்டா கொடுத்துள்ளதை ரத்து செய்து அதனை மீண்டும் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை பின்பற்றும் வகையில் இனிவரும் காலங்களில் ஆக்கிரமிப்புகள் செய்யாத அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தாக்கல் செய்த அறிக்கையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தற்காலிக ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது. பழனி கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் குட்கா மற்றும் புகையிலை போன்ற இந்த விற்பனைக்கு முழுமையாக தடை விதிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பழனி கோவில் சுற்றியுள்ள வீதிகளில் இனிமேல் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது. இனி வரும் காலங்களில் பழனி கோவிலை சுற்றி உள்ள எவ்வித ஆக்கிரமிப்பும் இல்லாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அந்த கிரிவல பாதையில் அந்த பேரிகார்டுகள் அமைத்து அந்த எந்த விதமான வாகனங்கள் உள்ளே செல்லாத வகையில் அவசர தேவைக்காக இந்த தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட முக்கிய வாகனங்கள், மாற்றுத்திறனாளி உள்ளிட்டவர்கள் செல்வதற்கு மட்டும் அந்த தற்காலிகமாக அவர்கள் செல்வதற்கு மட்டும் அவர் அனுமதிக்கப்பட்டு வேறு எந்த விதமான வாகனங்கள் உள்ளே செல்லாத வகையில் அந்த தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.